கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களை கடக்க பண்ணி இந்த மாசத்தின் முதல் வாரத்துல உடைய சமூகத்துல பாதத்துல நின்று சிங்காசனத்தை நோக்கி பார்க்கும்படி கிருபையும் இரக்கமும் பாராட்டின எங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே நினைவு கூறும்படி நாங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாய் காட்டும்படி நாளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு கோடி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஜனங்கள் அது சீக்கிரமாய் கடந்து வர முடியும் ஆராதனையில் பங்கு கொள்ள தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கனம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். கடந்த 2009 5ஆம் தேதி, மே மாதம் 5ஆம் தேதி இந்த சபைக்கு நான் என்னுடைய ஒய்ஃபு வந்தோம். 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே சபையில் இருக்கிறோம். ஒரே சபையில் என்னத்தை அறிஞ்சுக்கிட்டோம்? தேவனையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போகணும். We are so grateful to our pastor, Pastor Amma, and their family for the blessed opportunity given to us. 16வது வயது வருஷத்துக்குள்ள நாங்கள் நுழைஞ்சிட்டோம் இல்லையா? 5வது நாளைக்கு தான் 5 மே மாதம் 5 இல்லையா? We give glory to our Lord Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah என்ன அர்த்தம்? தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென். The praise and worship timeல அவருக்கே துதி. No side talk, no personal witnessing. We are praising, worshiping, giving thanks to our Lord. பாடுவோமா? முதல் கோரஸ் ஏற்கனவே பாடின பாட்டு. யாரும் எழுந்து நின்று பாடுவோமா? யாரும் எழுந்து நிற்போம். எஸ், அவருக்கு தான் துதி செலுத்துறோம். எங்களுக்கு துதி கிடையாது, இந்த சபைக்கு துதி கிடையாது, அவருக்கே துதி. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் காவலிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் காவலிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்களின் தேவனாயிருந்து கண்ணில் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்களின் தேவனாயிருந்து கண்ணில் யாவையும் துடைக்கிறாரே. ஏதோ
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஒரு கைத்தட்டு உட்கார்ந்து கொள்வோம். பாடல் எண் 3வது 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயற்றப்பட்ட பாட்டு. எத்தனை வருஷம்? 60 வருஷத்துக்கு முன்னால 1960s ரொம்ப பாப்புலர் பாட்டு, எல்லா சபையிலும் பாடக்கூடியது. இட் இஸ் a gospel song. தமிழ்ல Psalm 27ல அந்த அந்த சங்கீதத்தின்படி எழுதப்பட்ட பாடல். It is a high level of Holy Spirit. தாவீது இந்த பாட்டை பாடினது ஹை லெவல்ல இருந்து எழுதின பாட்டு. என் தேவன் என் வெளிச்சம். எத்தனை பேருக்கு பாட்டு தெரியும்? என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் தேவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், கை தூக்கலாம், கை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்களுடனே அறிந்தார். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாரோ, அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். இங்கு நாளில் அவர் என்னை மறைத்து கரத்தினால் தாங்கிடுவார். இங்கு நாளில் அவர் என்னை மறைத்து கரத்தினால் தாங்கிடுவார்.
இப்பொழுது வேதம் வாசிக்கப்படும். அவங்களோட சேர்ந்து மாற்றி மாற்றி நாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மாறி மாறி நம்ம படிப்போம். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை துதித்து கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவாதவர்களாக சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகின்ற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். வாசிக்கும்படியாக வேதப்பதியை வாசிற்றாய். தேவனுக்கே மகிமை உண்டாதா. കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിക്കുന്ന സ്നേഹമോർത്ത എത്ര സ്തുതിച്ചാലും മതി വരുമോ ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിട വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനീ ജീവിതം പോരാ സ്വന്തമായൊന്നുമില്ല സർവതും നിന്ദാനം സ്വസ്ഥമായുറങ്ങിട സമ്പത്തിൽ മയങ്ങാതെ മണ്ണിൽ സൗഭാഗ്യം നേടാനായാലും ആത്മം നഷ്ടമായാൽ ഭയമെവിടെ ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിട വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിക്കുന്ന സ്നേഹമോർത്ത എത്ര സ്തുതിച്ചാലും മതി വരുമോ ദൈവസ്നേഹം നിശ്ചിട വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ സ്വപ്നങ്ങൾ പൊലിഞ്ഞാലും ദുഃഖത്തിൽ വലഞ്ഞാലും മിത്രങ്ങൾ അകന്നാലും ശത്രുക്കൾ നിരന്നാലും രക്ഷാകവചം നീ മാറാതെന്നാളും അങ്ങൻ മുൻപേ പോയ ഭയമെവിടെ ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിട വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിക്കുന്ന സ്നേഹമോർത്ത
സ്തുതിച്ചാലും മതി വരുമോ ദൈവസ്നേഹം വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനി ജീവിതം പോരാ. நல்ல கைத்தட்டு கொடுப்போம். தேங்க்யூ பிரதர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜேஸ்தாஸோட இருந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படிதானே? நல்ல ஒரு ஆராதனை கேட்டோம். நான் மைக் கொடுங்க உங்களுக்கு. நல்ல ஒரு ஆராதனை அங்கிள் ஆண்டி சூப்பரா ஒரு ஜம்பியா நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுப்போமா. தேவன் நல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். கீதா சிஸ்டர் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. தேவனுக்கே மகிமை. நான் போன வருஷம் 9வது மாதம் போல் ரொம்ப பீரியட்ஸ் வழியாக இருந்தது, வயிறு வழியாக இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. ஆனாலும் நான் அதை ரிஸ்க் எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகவே ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் போன மாதம் 9வது மாதம் போய் ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணோம். பார்த்தா யூட்ரஸில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீ கர்ப்பப்பை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் எனக்கு ரொம்ப ஒரே அழுகையாக தான் இருந்தது. அழுகையாக இருந்து அப்படி இருந்தும் சரி ஆஸ்பத்திரியில் போய் என்ன செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஆஸ்பத்திரியில் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட சொல்லி நம்ம செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அம்மா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா செக்கப்பையும் போயிட்டு வந்து செக்கப்லாம் முடிச்சாச்சு. முதல் நாள் நீ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி வந்து நீ அட்மிட் ஆகிக்கோமா அப்படின்றது கொடுத்தாங்க. ஆனாலும் முதல் நாள் வரையும் எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணா எனக்கு ஒரு மனசில் ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் ஆண்டவரே எனக்கு மாத்திரையில் சௌரியமாகணும் அப்படின்னு சொல்லி நானும் 3 மாதம் 4 மாதமாக மெடிசன் எடுத்தேன். ஆனால் வந்து கட்டி வளருது அப்படின்னு ஸ்கேன் மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணதில் சொன்னாங்க. அப்போ நம்ம கட்டாயம் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவரே இது உம்முடைய சித்தந்தம் போல் கட்டி கர்ப்பப்பையை எடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் மனசு தைரியம் வந்துருச்சு. அந்த 4 மாதத்தில் எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த பயம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். நல்லபடியாக நானும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். இப்போ 2 மாதம் ஆச்சு. சபைக்கு இன்று தான் வருகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ சிஸ்டர். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். சாட்சி என்பது ரொம்ப முக்கியம். அவங்க நிறையா சொல்லலை, சரியா? அவன் மேடைக்கு ஏறினோட சிலருக்கு பேசவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு, சரியா? கர்த்தர் நல்லவர். எழுந்து நிற்போமா, வேதத்தை தூக்கிப்பிடி சொல்லுவோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். சரி, இந்த மாசத்துடைய வாக்கு தத்தம் யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மைக் கொடுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானன்றே வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ணி இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டிருக்கும் போது யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரோம். ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை நான் யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை வாசிச்சேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். ஸோ அவனுடைய வேலை அவன் செய்கிறான். ஆனால் எங்கள் அப்பாவுடைய வேலை என் ஜீவனை புதுப்பிக்கிற வேலை, அதை பரிபூர்ணப்படுத்துகிற வேலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பக்கம் கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், ஸோ இந்த பக்கம் கிங்டம் ஆஃப் பிரைட்னஸ். நடுவில் நான் நிற்கிறேன். இவன் என் வாழ்க்கையை அழிக்கணும்னு ரெடியாக இருக்கிறான். என் வாழ்க்கையை டிஸ்ட்ராய்ட் பண்ணணும், இவன் ஒழுங்காகவே இருக்கக்கூடாது, இவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே போயிடணும் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் அவன் அட்டாக் பண்ணாலும் ஏன்னா நீ அவன் சைடில் இருக்கிற. ஆனால் அப்போ என்னுடைய சைடெல்லாம் யார் சைடில் இருக்கிறது? இந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் சைடில் இருக்குது. அப்போ டார்க்னஸ் சைடில் இருந்தால் அவன் அழிக்கிறதும் கொல்றதும் கொலை பண்ணுறதும் அவனுடைய வேலை.
நான் யாரோட இருக்கிறேன் அதான் முக்கியம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்களேன், அதை பரிபூர்ணப்படுத்த வந்தேன். ஸோ அவனுடைய வேலை அவன் செய்கிறான். ஆனால் நீ என்னை விட்டு தூரமாக தான் இருக்கிற, பட் நான் அதை நல்லாவே செய்ய போகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஸோ நான் அதன் ஆண்டவரோட உட்காந்து பேசி கொண்டிருக்கும்போது சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்க, திருடன் யாரு? என்னுடைய சைடில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருடன் யாரு? பிசாசானவன். அவன் டைரக்டா எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ இன்டைரக்டா தான் எதையாவது பண்ணுவான். இருக்கீங்களா? தன்னுடைய வேலை இன்டைரக்டா தான் பண்ணுவான். இப்போ சிஸ்டர் ஜீவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும், சபை மக்களுக்கு ஓரளவு தெரியும். அந்த ஸ்பிரிட்டை நாங்கள் எப்படி கொல்ல வந்தவனை, அழிக்க வந்தவனை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எப்படி விரட்டணும்னு சபை மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்படி தானே எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வேலை. பாருங்க, Jesus said he come to give us life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றார், அந்த பிரச்சனையை நீ விட்டுரு, ஆனா நான் ஏன் வேலை, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன். ஏன் தெரியுமா? அவர் மணவாளன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நான் மணவாட்டி, அவர் மணவாளன். அவர் சொல்றாரு, நான் வந்து உனக்கு ஒரு லைஃபை கொடுக்க போறேன். எங்க ஒரு ஆமேன் காணும், ஒரு அல்லேலூயா காணும். சொல்றாரு, பட் ஜீசஸ் didn't stop there. அவர் சொன்ன வார்த்தையோட அப்படியே நிப்பாட்டலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி மனுஷன் சொல்லுவான், ஆனால் அதை கொஞ்ச நாள் மறந்துடுவான், ஆனால் அப்படியே நிப்பாட்டிடுவான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அதை நிப்பாட்டலை. அடுத்து சொல்றாரு பாருங்க, he said, I am not satisfied with giving you just a little bit of life. நான் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கையில அது என்னை திருப்தி படுத்தல. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நான் படைச்சது உண்மை, ஆனா நான் உனக்கு கொஞ்சம் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன், ஆனா அந்த வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, ஆனா அந்த வாழ்க்கை நீ வாழ்றதுல எனக்கு திருப்தி இல்லை. என்னை உருவாக்கின, என்னை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பார்த்து சொல்றாரு, நீ ஸ்ட்ரகிள்ல இருக்கிற, நீ ப்ராப்ளத்துல இருக்கிற, நீ பிரச்சனையில இருக்கிற, இதுல இருந்து மாத்த போகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா என் தேவன் செழிப்பின் ஆவியானவர். என் தேவன் என்னை செழிக்க செய்கிற தேவன். என் தேவன் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு கொடுக்கிற தேவன். சொல்றாரு, அதனால நான் ஒன்று செய்ய போறேன். I'm going to do one thing for your life. சொல்றாரு, so I want to give your life that is overflowing in abundant. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நீ இந்த கொஞ்சமான இந்த வாழ்க்கையில நீ பட்டு கொண்டிருக்கிற இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் பார்த்து எனக்கு திருப்தி இல்லாம இருக்குது, அதனால நான் ஒன்று செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை இனி ஓவர்ஃப்ளோவிங், அது நிரம்பி வழியும். அப்ப எனக்கு ரெண்டு காரியத்தை காட்டினாரு. ஒன்னு, பால் சட்டி அடுப்புல இருக்கு, அதுல பொங்கி வழிகிற அனுபவத்தை காமிச்சாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு, அது அப்படி கீழே இறங்கிருச்சு. ஆனா இன்னொரு இதை காமிச்சாரு, ஒரு பெரிய, அது மெயின் ஃபால்ஸ் நினைக்கிறேன், குற்றாலத்துல மெயின் ஃபால்ஸ். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எங்க யாருமே பார்க்காத மாதிரி, நான் மட்டும் போன மாதிரி, பின்னாடி மட்டும்தான். குற்றாலத்துல ஐந்தருவி இருக்கு, மெயின் ஃபால்ஸ் இருக்கு, புலி அருவி இருக்கு, தேனருவி இருக்கு, சிற்றருவி இந்த பாருங்க, அதான் பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்கேன் இந்த பக்கத்துல. அருவிகள் நிறைய இருக்கு. அதுல மெயின் ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும், அதுல தண்ணி விழுந்து அதுல இருந்து பொங்கி கீழே வரும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எனக்கு காமிச்சார். நான் அது மெயின் அருவி நான் நினைக்கிறேன், பட் அதுதான் சொல்ல, அதுல இருந்து பொங்கி ஊத்திக்கிட்டே இருக்கு, நிக்கவே இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு, ஆரோக்கியம், நீங்கள் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்களோ அது ஓவர்ஃப்ளோவிங்கயா, அது விழுந்துக்கிட்டே இருக்க போதியா, அது நிற்க போறதில்ல. அந்த பாலை போல பொங்கிட்டு நிற்க போறதில்ல, அது ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும். இல்லையா? ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த செழிப்பு, உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பெருக்கம், தேவன் கொடுக்க போகிறது நிற்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்குமா தெரியுமா? தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி பெறப்பட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அது போற இடம்லாம் அது எப்படிதான் இருக்குமா? மரம் எல்லாம் ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க அப்படிதான் மாற போறீங்க. ஒரு கை தட்டு ஆண்டவருக்கு.
நான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா உட்கார்ந்து ஆண்டுடைய சமத்துல உங்களை பியூரிஃபை பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருவிருந்துக்கு we are going to ready for communion. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஓகே, போக போகுது பாருங்க. ஸோ இதுக்கு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். The 3 ingredients for success. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஓவர்ஃப்ளோவிங் அனுபவம் இருக்கணும், ஒரு நிரம்பி வழிகிற அனுபவம் இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா அங்கே 3 காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 1 the God, 2 the word, 3 you and me. முதல்ல யாரு? அப்பா. 2வது the scripture word. 3வது நீங்களும் நானும் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நானு நீங்க. சொல்லுங்க, நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பொங்கி வழியணும்னா 3 காரியம். 1 அப்பா, 2 வேத வார்த்தை, 3 நீங்க. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த 3 காரியங்கள் எனக்கு வேணும். முதலாவது, பரிசுத்த ஆவியாகி அப்பா எனக்குள்ளார வாழணும்னு விரும்புகிறார். 2வது, இந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? வாசிக்க ஆரம்பிக்கணும். சங்கீதம் 1ல என்ன சொல்லுகிறது? 1, 2, 3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போலிருப்பான். ஆமென். போதும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோ சில காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த 3 காரியங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். உங்களுடைய ஒரு நிரம்பி வழிகிற, ஒரு பொங்கி வழிகிற ஒரு அனுபவம் இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன்னுடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் நீ அறிக்கையிடணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா. ஹலோ, உன் மனைவியை விட, உங்க கணவனை விட இந்த வேதத்தில் பிரியமா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை விட, பேர பிள்ளைகளை விட இந்த வேதத்தில் பிரியமா இருக்கணும். நான் சொல்லலையா, வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் அனுபவிக்கிறான். ஏன் தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் தேவனை ரசிக்கிறேன், நான் தேவனை ருசிக்கிறேன், நான் ஆண்டவரோடு வாழ்றையா. யாரெல்லாம் செய்றீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை ருசிக்கிறேன், ரசிக்கிறேன், வாழ்றேன். எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆண்டவர் நான் தனியா இருந்திருக்கும் போதெல்லாம் சொல்வேன், ஆண்டவரே ஐ வாண்ட் டு லவ் யூ லார்ட், ஐ வாண்ட் டு லவ் யூ லார்ட், ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ லார்ட், ஐ வாண்ட் டெஸ்ட் யூ. நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களோடு இருக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் யூ டோன்ட் லீவ் மீ அலோன், யூ பி வித் மீ ஈச் அண்ட் எவ்ரி மினிட், எவ்ரி வீக், எவ்ரி ஹார்ஸ். ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இருங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க. அவர் கைவிடாத தேவன், அவர் விட்டு விலகாதவர். கைகளில் ஒரு ஒரு கல்வெட்டை போல வரைந்து வைத்து இரவும் பகலும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். அவர் சொல்றாரு, ஐ வாண்ட் டு பிளஸ் யூ, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். சில காரியங்கள் இருக்கிறது, நான் மாறும்போது ஆசீர்வதிக்கப்படுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப நீங்க மாறினீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க மாறினீங்கன்னா ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. முதலாவது ஃபாதர் மல்கியா 3:6, புலம்பல் 3:22, 23 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, வாசிங்க. மல்கியா 3:6. நான் மாறாதவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரு. இதுல சொல்றாரு மல்கியா, வாசிங்க. புலம்பல் 3:22, 23. புலம்பல் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் அது காலைதோறும் புதியனவாய் இருக்கிறது. மாறாத தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, என் சாபத்தை உடைக்கும்படிக்கு காலைதோறும் அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில புதியவைகள். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் சொல்றேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன்
எந்திரிங்க, பிரச்சனையே இல்லை. வயிறு வலிக்கும், ஆமா. நைட்டு கொஞ்சமா சாப்பிட்டுருப்பீங்க, காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப பசிக்கத்தான் செய்யும். ப்ராப்ளமே இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஆனா தேவனுடைய சமூகத்துல பேச ஆரம்பிங்க. நீங்க பேச ஆரம்பிங்க, அது என்ன நடக்கும் தெரியுமா? செம்மையா இருக்கும். பாருங்க, நான் அந்த சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கும். வாசிங்க அடுத்தது பாருங்க. நான் உங்களை கொஞ்சமாய் ஆசீர்வதித்து எப்பொழுதும் பிராபலத்தோடு இருக்கும்படி நான் விரும்புகிறது இல்லை. தேவன் ஏனோ தானோன்னு என்னை ஆசீர்வதித்து நான் கொஞ்சம் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். பாருங்க, யாராவது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, ஏதாவது ஒன்று கிஃப்ட் கொடுத்தா, அந்த ஷர்ட் ஏதாவது கொடுப்பாங்க, அவ்வளோதானே. கீழே பேண்டெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாரோ சொல்கிறாங்க இவருக்கு யாரோ வாங்கி கொடுக்கல போல இருக்கு, அதை சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் பேண்ட்டை சேர்த்து வாங்கி கொடுப்பேன். ராமேன்னு சொல்லுவோமா? ராமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா என் தேவன் ஃபுல்ஃபில் பண்ணுற தேவன். அறக்குறையா எதையுமே செய்ய மாட்டார், கொஞ்சமா செய்ய மாட்டார். பாருங்க, ஐ எம் த காட் ஆஃப் லவ். நான் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறேன், நான் உங்களை விரும்புகிறவர். ஸோ அண்ட் மை லவ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் நேசிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்க யாரா வேணாலும் இருங்க, நீ எப்படி வேணாலும் இருங்க, ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரியா. God wants to love you. நான் அப்போ தான் சொன்னேன், இந்த வேர்டை தியானம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஐ லவ் யூ, நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போ சொல்லுங்களேன், மேலே அப்படி சொல்லுங்களேன், கையை நீட்டி ஐ லவ் யூ டேடின்னு சொல்லுவோம்மா, ஐ லவ் யூ டேடின்னு சொல்லுவோம்மா. ஏன்னா ஆண்டவர் நேசிக்கிறாரு. உங்கள் முகத்தை பார்க்க மாட்டார், நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னு பார்க்க மாட்டார், நீங்கள் கலராக இல்லைன்னு பார்க்க மாட்டார், உங்கள் மூக்கு கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க மாட்டார், ஒரு கண்ணில் ஒரு சைட்டில் ஒரு ஐபால் மட்டும் லைட்டாக ஒரு விலகி இருக்குன்னு பார்க்க மாட்டார், எதையுமே பார்க்க மாட்டாரியா. இவர் மட்டும்தான் ஆக்ட் பண்றவர். ஒரு தாய் தன்னுடைய மகள் பிள்ளைகள் குழந்தை பிறந்தோன்னு அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு அள்ளி அணைக்கிறது போல என் தேவன் என்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? அதை அப்படியே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஃபாதர், இதுதான் அப்பாவுடைய வேலை. மை வேர்டு பாருங்க, my word constant is never change. என்னுடைய வார்த்தை அது நிலைத்திருக்கும், பட் ஒருபோதும் மாறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் சொன்னது தான், அது அப்படியே நிறைவேற்றுவார். கொஞ்சமா நிறைவேற்ற மாட்டாரு, அதை முழுசுமா நிறைவேற்றுவாரியா. ஓ ஹல்லேலூயா. நீ கொஞ்சமா எனக்கு காசு கொடுக்குற, கொஞ்சமா இல்லை, எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற தேவன் சொல்றாரு. வாசிங்க எரேமியா 1:12 வாசிங்க. எரேமியா 1:12 வேகமாய் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். என் வார்த்தையை நான் ரேடிக்கல் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119:89, சங்கீதம் 138:2 வேகமாய் வாசிக்க ஆரம்பிங்க. சொல்றாரு, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சோ வசனம் எங்க இருக்கிறது? சோ தேவன் எங்க இருக்கிறாரு? அவருடைய பாதப்படி எங்க இருக்கிறது? சிங்காசனம் எங்க இருக்கிறது? சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, என்னுடைய வசனம் எங்க இருக்கிறது? வானங்களில் இருக்கிறது. அங்க இருந்து தான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன். என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன். வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போ, எங்க இருக்கிறது? ஏசாயா 60:1 நினைக்கிறேன், 66:1. ஏசாயா 66:1 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆமென். நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? போதும் போதும் போதும். ஏசாயா மத்தேயு 25. வானமும் பூமியும் ஒளிந்து போம், வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகுது. ஒளிந்து
போவதில்லை, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அடுத்து சங்கீதம் 138:2 என்ன சொல்கிறது? சங்கீதம் 130 பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் மித்தமும் உமது உண்மையின் மித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆமென். சொன்ன வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. உன் தீவிரமாய் அதை நிறைவேற்றுகிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன். வானம் அழிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், ஆனா என் தேவனுடைய வார்த்தை ஒரு போதும் அழிந்து போகாது. அது தேவன் இம்படியற்ற என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். சரி, எங்க வருவோம் பாருங்க. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை ஓவர்ஃப்ளோயிங் பண்ண விரும்புறேன், உன்னை வாழ்க்கையை நிறைவா இருக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த நோக்கம் நாம் நிரம்பி வழிகிற வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்பது. பக்கத்துல சொல்லுங்களேன், ஆண்டவர் ஏனோ தானு சும்மா மறிக்கல, நீங்களும் நானும் செழிப்பா இருக்கணும்யா. பக்கத்துல சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆண்டு பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் செழிப்பா இருக்க வேண்டும். பாருங்க, I am not going to settle for anything less. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற எதிலையும் குறைவா கொடுக்க போறதில்ல, நான் உனக்கு செட்டில் பண்ண போறேன். ஆனா எனிதிங் லெஸ், எதுவும் குறையா கொடுக்க விரும்பல. சொல்றாரு, I don't want mediocre life, I want abundant, filled to overflowing life. நான் ஏதோ சாதாரணமா உனக்கு கொடுக்கணும்னு விரும்பல, அது நிரம்பி வழியும்படியாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களேன், ஆண்டவரே உமக்கு நன்றி, நிரம்பி வழியும்படி கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி சொல்றாரு. பாருங்க, லூக்கா 7:38 இல்ல இங்க இருக்குது. இன்னொன்று சொல்றாரு, முதல்ல போன God will abundant life, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிற அனுபவமா இருக்கிறது. ரெண்டாவது, God takes pleasure in our prosperity, என்னுடைய செழிப்பில தேவனுடைய சந்தோஷத்தை தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நான் செழிப்பா இருக்கணும், அந்த செழிப்புல தேவன் சந்தோஷமா இருக்க விரும்புகிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஏன் தெரியுமா? நான் செழிப்பா இருந்தா தேவன் சந்தோஷமா இருக்கிறாரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. பாருங்க, through the Bible God makes it clear that he wants to prosperity. இந்த பைபிள்ல நீங்க இங்க இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறத பேச ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிக்கிறவன். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாவு பிசைகிற தொட்டி நிறைய இருக்கும், உன் எண்ணெய் குறையாமல் இருக்கும். நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதெல்லாம் தேவன் சொல்லுகிற வார்த்தை. பாருங்க, 2 கொரிந்தியர் 9:8-10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8-10. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெறுகிறவராய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதி இருக்கிறபடியா. ஓகே, நீங்க இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க மனப்பாடம் செஞ்சு வாசிக்க ஆரம்பிங்க. 2 கொரிந்தியர் 9:8-10 நீங்க பாத்தீங்கன்னா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், என்னைக்கு ஆதாம ஆண்டவர் படைச்சாரோ அன்னைக்கு பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆதாம் ஏவாளுடைய முகத்துல இந்த பாவம் சாபம் என்கிற கோலம் போடப்பட்டிருக்கிறது. வெறுப்பின், கோபத்தின், பழி வாங்குதலின் தருத்திரிய கோலம், இது எல்லாமே யார் முகத்துல போடப்பட்டிருந்தது? ஆதாம் ஏவாள் முகத்துல போடப்பட்டிருந்தது. அதனுடைய விளைவு அப்படியே வர வர வர, ஹலோ சொல்லுங்க, அதனுடைய விளைவு வர 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 அந்த கோலம் என் மேல, என் பிள்ளைகள் மேல, என் சந்ததி மேல கடந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் அதை சிலுவையில முறிச்சாரு. இப்ப சொல்றாரு, நான் மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய். யாரு விரும்புறா இத? சொல்லுங்களேன், இதை யாரு விரும்புறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புறாரு. நான் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில முதல்ல 2 ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருப்பேன்,
2 பனியன் வச்சிருப்பேன். ரெட்லி பாஸ்டர் அங்கே கூப்பிடுவாரு, இதை போட்டுக்கிட்டு தான் அங்கே போவேன். ஏன் வேற ஷர்ட் பேண்ட் இல்லையாயா? இல்லை பாஸ்டர் இதுதான் இருக்கு. ஊழியத்துக்கு வரணுமையா? பரவாயில்ல பாஸ்டர். இங்கேருந்து எங்கே நடந்து போவேன்? மெயின் சர்ச்சுக்கு இங்கேருந்து நடந்து போவேன். என் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஏமாத்திட்டே போவேன். அன்னைக்கு பவர்ச்சியில் இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பார்க்க ஆரம்பிச்சாரு. சிலுவையில் மரித்த தேவன் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்த தேவன் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நான் நினைப்பேன், இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணால் எனக்கு ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க, நான் அரிசி வாங்கிட்டு போயிடுவேன், என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன், என் பிள்ளைகளுக்கு சோறு போட்டுருவேன்னு சொல்லி ஆண்ட்ரூஸையும் ஜெமீமாவையும் ஏமாற்றி கூட்டு போவேன். முட்டுண்டா இருப்பாங்க. அப்போ சாப்பாடு ஒழுங்காக இருக்காது. முதல் வீட்டிலேருந்து சோறு கொடுப்பாங்க, 3வது வீட்டிலேருந்து குழம்பு கொடுப்பாங்க, என் வீட்டிலேருந்து வாடகை வாங்க வருவார் அவர். நான் பின்னாடி கூடி ஓடி போயிடுவேன். என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. ஒரு விசேஷத்துக்கு போனால் என் மனைவிக்கு நல்ல சேலை இருக்காது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தோம். என்னை நோக்கி பாருனாரு, என்னை நோக்கி பாருனாரு. நாங்கள் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம். சொல்லுங்களேன், ஆண்டவரை உங்களை நோக்கி பார்க்குறோன்னு சொல்லுங்களேன், உங்களை நோக்கி பார்க்குறோன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு டட்லி பாஸ்டர் எங்கே போய் சொன்னாலும் என் கூட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாரியா, இன்னைக்கு ஆண்டவர் அவரை நல்லா உயர்த்தி இருக்கிறாரியான்னு சொல்கிறார். சாபத்தை உடைக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். சாபத்தை உடைக்கிற தேவன். இன்னைக்கு காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம். கர்த்தர் சொந்த வீடை கொடுத்துருக்கிறாரு, சொந்த சபையை கொடுத்துருக்கிறாரு. கைகளை தூக்கி ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லுவோமா, மகிமைப்படுத்துவோமா. ஸோ இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எவ்ரிதிங் எவ்ரி டைம் abundantly. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ, மாசத்தில் ஒரு நாளோ, வருஷத்தில் ஒரு 10 நாளோ சொல்லலை. எல்லாவற்றிலும், ஆரோக்கியத்தில், பொருளாதார நிறைவில், ஃபினான்ஸில், நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எவ்ரி டைம். இங்கே ஒரு காலையில் ஒரு 10லேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் மட்டும் நல்லா இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வேண்டாம். இது ராகு காலம். இது என்ன காலம்? என்னமோ சொல்லுவாங்கல்ல, யமகண்டம், ராகு காலம், இது சனி பெயர்ச்சி. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. நீ 24 ஹவர்ஸும் நல்லா இருக்கணும்டா. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? 24 ஹவர்ஸும் நல்லா இருக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவரே சொல்லுங்க, தலையில் கை வச்சு, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கிறத நீர் விரும்புகிறதற்காய் நன்றி. இந்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. நான் வாரி இறைப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஆமேன். என் மனைவி இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றேன். சொல்லுங்க. என்னுடைய நீதி. எங்க அப்பா எவ்வளவு நல்லவர். சரி, ஏன் இதெல்லாம் செய்யறாரு? ஏன் இதெல்லாம் செய்யறாரு? பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 7:38-48 வாசிங்க, வாசிங்க. ஆதியாகமம் 15:5. சங்கீதம் 7:38-48. சாரி, லூக்கா 7ஆம் அதிகாரம் 38 வசனம் 48 வசனம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5 வசனம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏசாயா 66:1 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். 48 வசனம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பாதப்படியில் இருக்கிறோம். இப்ப எனக்குரிய நன்மைகள் எங்க இருக்கு? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே
வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் விரும்புகிறது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி. இப்போ பாவியான ஸ்திரீ தேவனுடைய பாதத்துல நின்று, பின்னாடி நின்று அவருடைய பாதத்துல தன் கண்ணீரை விட்டு அதை தொடச்சி பரிமள தைலத்தினால் என்ன பண்றார்? அவருடைய ஹிஸ்டரி பின்னாடி இருக்கு, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவன் கழுவுல, இவ கழுவுறாங்க. தலைக்கு என்ன வைக்கணும்? அவன் யாரு? சீமோன் என்கிற பரிசேயன். அவன் செய்யல, அவங்க செய்யறாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எங்க இருந்து வார்த்தை வருகிறது? வானம் சிங்காசனம். வார்த்தை வருகிறது. நீங்களும் நான் எங்க இருக்கிறோம்? பாதப்படியில் இருக்கிறோம். தாவீது சொல்றான், என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என்னுடைய கண்கள் அவர் மேல் நோக்கமா இருக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இப்ப நான் எங்க இருக்கிறேன்? என்னுடைய பாதத்தில் இருக்கிறேன். இது பயங்கரமான ஒரு ஸ்லாக்கியம். அவருடைய பாதத்தில் இருக்கிறபடி நான் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நான் சிங்காசனத்திலிருந்து என்னுடைய ஆசீர்வாதம் கடந்து வர ஆரம்பிக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா தேவனுடைய மேன்மையான திட்டம், தேவனுடைய நோக்கம் என்னை ஆசீர்வதிப்பதே. ஏன் இதெல்லாம் செய்யறாரு தெரியுமா? அடுத்து என்ன வசனம் சொன்னேன்? ஆதியாகமம் 15:5 வாசிங்க. 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, பிதாவாகிய கிறிஸ்து ஆபிரகாமை வெளியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எனக்கு பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை, இவ்வளவு சம்பத்து இருக்கு, இதை யாரு பாதுகாக்க போறா? எனக்கு அப்புறம் யாரு பாதுகாக்க போறா? எனக்கு வாரிசு இல்லையே, ஒண்ணு இல்லையே அப்படின்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். டே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்டா, உன் சந்ததியை பெருக பண்ண போறேன். யாரு சொல்றா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்க. வெளியே வா. வாசிங்க. நீ வானத்தை அண்ணாந்து பார். நீ வெளியே வந்து எங்க பாரு? வானத்தை அண்ணாந்து பார். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? பாதப்படி. அவருடைய பாதப்படியில இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை உங்களையும் பார்த்து வானத்தை அண்ணாந்து பார். ஹலோ, இப்படி பாருங்களேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன்கிட்ட சொல்றாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பாருங்க. நட்சத்திரத்தை உன்னால என்ன கூடும்? ஒருவேளை ஒரு 10,000 அந்த கேலக்சியில ஒரு 10,000 ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா அவன் எண்ணிருப்பானா இல்லையா? ஆனா சொல்றாரு, இதை என்னடா அப்படின்றாரு, இதை எண்ணி பாருன்றாரு. வாசிங்க. பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். நீங்களும் நானும் இன்னைக்கு உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? நான் ஜெபம் பண்ணனே, என்னுடைய நீட்ஸ் நிறைய இருக்கு, என்னுடைய தேவைகள் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரு. உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீ ஒரு ஸ்டெப்பு அந்த டோரை விட்டு வெளியே வா. ஆண்டவர் சொல்றார், யூ கம் அவுட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். அந்த டென்ட்ல இருந்து வெளியே வா. நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை காமிக்க முடியும். உள்ள உட்கார்ந்து இருந்தா காமிக்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெளியே வர்றேன், எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை காமிங்க. எங்க இருக்கு தெரியுமா ஆசீர்வாதம்? மல்கியா 3:10 வாசிங்க. என்ன சொல்லுது? வாசிங்க, வேகமாய் வாசிங்க. என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம். நீங்க வெளியே வந்து வானத்தை பார்க்கும் போது உங்களுடைய வீட்டுக்குள்ளார உங்களுடைய எல்லா இடத்துல இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று என்னை பாருங்கள். என்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. நான் வெளியே வரணும், நாங்க அண்ணாந்து பார்க்கணும். அது சொல்றாரு பிலிப்பியர் 4:19 என்ன சொல்கிறாரு? தேவன் எல்லாம் மைக்ல வாசிங்க. வாசிங்க. தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சோ அவருடைய மகிமை எங்க இருக்கிறது? சிங்காசனத்திலுடைய மகிமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய குறைவுகள், முதல்ல சொன்னாரு, நான் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லை, அதனால உன்னுடைய குறைவுகள் என்னுடைய மகிமையில். ராமேன் சொல்லுவோமா? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க, வேகமாய் வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சோ தேவன் யாரோட ஐஸ்வர்யத்தின்படி? இப்ப யார்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது? தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையிலிருந்து என்னுடைய குறைவுகள். சோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறது? என்னென்ன குறைவுகள் ஏன்ட்ட சொல்ல வேண்டாம், வானத்துக்கு நேர கையெடுங்க. அந்த தேவனுடைய மகிமையில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை இப்ப நீங்க எடுக்க போறீங்க. இப்ப நீங்க எடுக்க போறீங்க, நீங்க தான் எடுக்கணும். நான் எனக்குரிய ஐஸ்வர்யத்தை நான் எடுத்துட்டு இருக்கிறேன், இப்ப நீங்க எடுக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அந்த ஐஸ்வர்யத்தில் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற ஐஸ்வர்யம் என்னென்ன? ஆண்டவரே, என்னுடைய ஆரோக்கியம், ஆண்டவரே என்னுடைய பொருளாதார நிறைவு, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தினுடைய, ஆண்டவரே சமாதானத்தின். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி சொல்லி அதை எடுங்க. அங்கிருந்து நீங்க எடுக்க ஆரம்பிங்க. தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் தெரியுதா? வானத்தின் பல கனிகளை திறந்து வைத்திருக்கிறாரியா. அவர் மூடல. பக்கத்துல சொல்லுங்க, அவர் மூடல, பலகணிகள் திறந்து இருக்குது. நீங்க எடுக்க ஆரம்பிங்க, எடுக்க ஆரம்பிங்க, இப்பொழுதே எடுக்க ஆரம்பிங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு வேணும், ஆண்டவரே அந்த மகிமையிலிருந்து நான் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சொல்றேன், உடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறுவதாக. இல்லாமையில் இருந்து இயேசுவின் நாமத்தினால ஒரு நிறைவை கட்டவிழ்ப்பாக. இழந்து போனதை கர்த்தர் கொடுக்கும்படியா உடைய மகிமையிலிருந்து இப்பொழுது நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓ ஷபர பலபரப சந்தர பக்கத்துருபியா ரிபல ஹந்தரபியா ஷபலரதரபியா. ஏன் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 50:12, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆகாய் 2:8 என்ன சொல்றாரு? வெள்ளியும், அழகா சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது. சோ அப்ப நான் வணங்குற என்னுடைய தகப்பன்ட்ட இருந்து எனக்கு சொத்து இருக்கா இல்லையா? இன்னொரு பேன் எடுத்து விடுறா உங்களுக்கு. சொத்து யாரோடது? எங்க அப்பாவுடைய சொத்து யாரோடது? சரி, ஏன் இதெல்லாம் செய்யணும்னு விரும்புறாரு? இதெல்லாம் ஏன் செய்யணும்னு விரும்புறாரு பாருங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்பதில் எவ்வளவு நம்முடைய பொருளாதாரம் செழிக்க சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்னு, நான் புதிய உடன்படிக்கையின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சோ ஏன் இதெல்லாம் செய்யறார்? சிஸ்டர் என்ன வேணும்னு சொல்லுங்களேன். சிஸ்டர் பாருங்க, என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. சோ இங்க என்ன சொல்றாங்க? God purchased with the blood of his own son. ஹலோ. சோ நீங்களும் நானும் ஏனோ தானோ சரி ஆசீர்வதிப்போன்னு தேவன் விரும்பல. அவர் சொல்றாரு, அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினால் விளக்கிரயம் கொடுத்து என்னையும் உங்களையும் வாங்கி இருக்கிறார். என்னையும் உங்களை. உட்காருங்க, எங்க போறீங்க? உட்காருங்க, இந்த முடிச்சிட்டேன். இது இருக்கு, திருவிருந்து இருக்கு. அவரு சொல்றாரு பாருங்க, he adopted us in his family. முதலாவது, அவருடைய குமாரனுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை விளக்கிரயமாய் கொடுத்து என்னையும் உங்களையும் வாங்கிட்டாரு. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாங்கிட்டாரு. இப்போ நான் ஒரு லேண்டை போய் காசு கொடுத்து வாங்குறேன். அந்த லேண்டு எனக்கு சொந்தம். அந்த லேண்டில் நான் என்ன வேணாலும் பண்ணலாம், யாருமே கேட்க முடியாது. அப்படிதானே? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைய விளக்கரையும் கொடுத்து வாங்கிட்டாரு. என்னை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ரூல் பண்ணுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். அதனால சொல்றாரு, உன்னை வாங்கிட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் சாபத்தை உடைக்கிறேன். ஸோ என்னுடைய வீட்டில் பாருங்க, as in his family, இப்போ adopted in his family. இப்போ வாங்கினது மாத்திரமல்ல, அந்த தேவன் தன்னுடைய குடும்பத்தில் என்னைய அடாப்ட் பண்ணிட்டார், சேர்த்துட்டாரியா. அப்ப இனி எங்களோட அப்பா யாரு சொல்லுங்க? கந்தசாமி இல்லை, முனிசாமி இல்லை, சுப்பையா இல்லை,
ராமசாமி இல்லை, காத்தமுத்து இல்லை, வையாபுரி இல்லை. எங்க அப்பா யாரு? எல்சடாய். எங்க அப்பா யாரு? எல்சடாய் என்பது என்ன பொருள் தெரியுமா? ஆல் சஃபிஷியன்ட், மோர் தென் எனஃப். இப்ப எங்க அப்பா யாரு? எல்சடாய், மோர் எனஃப், மோர் தென் எனஃப். எனக்கு மீதம் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாரு? எனக்கு பொங்கி வழிகிற அனுபவத்தை அந்த பெருக்கமாய் கொடுக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் யாரை விளம்பல? யாராவது முனியாண்டின்னு பேர் வச்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முனினா என்னது? முனினா என்னது? பேய் பிசாசு. ஆண்டினா என்னது? ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரன், ஒண்ணுமே இல்லாத. அப்போ ஒரு நாளைக்கு 100 தடவை முனியாண்டின்னு கூப்பிட்டா அவன் எப்படி இருப்பான்? தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், his family and he wanted us to live a life abundantly. I knew the will of God is my life abundantly. தேவனுடைய சித்தத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும். பாருங்க, we don't serve a God of poverty but a God of abundantly. நான் ஒரு தரித்திரியமுள்ள தேவனை நான் ஆராதிக்கல, என் வாழ்க்கையில செழிப்பை கட்டவிழ்க்கிற, செழிப்பா இருக்கிற, பொங்கி வழிகிற அனுபவம் உள்ள, ஐஸ்வர்யமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நீங்களும் நானும் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களா? நீங்களும் நானும் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களா? சொல்லுங்க. இயேசு சுவாமி, நான் ஐஸ்வர்யமுள்ளவர் ஆராதிக்கிறபடினால் நானும் ஐஸ்வர்யவான் தான். நீங்க இந்த வார்த்தையை சொல்ல 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 இந்த வார்த்தை உங்களுக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்க வார்த்தையை சொல்லும் போதுதான், நீங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க சொல்றாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது, நீங்க ஸோ அதனால இந்த ப்ராப்ளத்துக்காக நீங்க ஒரு 6 மந்த் இந்த கோர்ஸ் எடுக்கணும், டேப்லெட் கொடுக்கணும், அவர் என்ன பண்ணணும், போய் வாங்கி வாங்கி நீங்க சாப்பிட்டே இருப்பீங்க. அது எவ்வளோ எவ்வளோ நம்ம வாஞ்சியோடு சாப்பிட்றோம், இந்த ப்ராப்ளம் என்ன விட்டு போகணும்ன்ட்டு. அதை விட இந்த வேத வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எல்லாமே போயிடும். விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களும் போயிடும். ஆனா தேவன் உங்களுக்கு எதெல்லாம் வச்சிருக்கிறாரோ அது மட்டும் வரும், அது மட்டும் வரும். நான் முடிக்க போகிறேன். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவனா இருக்கிறது. ஸோ தேவனுடைய வார்த்தையை முடிச்சிட்டோம். சங்கீதம் 1:1-3 படிச்சிட்டோம். The answer to every problem and every struggle in your life. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ப்ராப்ளங்களும் தொடர்ச்சியான போராட்டங்களும் இருக்குமே ஆனால், யாருக்கெல்லாம் இருக்குது போராட்டங்கள்? சார், நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேனே, நான் தான் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதே, நான் தான் ஆண்டவர் எப்பொழுதும் உபாசத்தை நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேனே, நைட்டு மகளும் ஜெபம் பண்றேனே, எனக்கு ஏன் போராட்டம்? இருக்கும், அதை மேற்கொள்ளுகிற அனுபவம் கர்த்தர் கொடுப்பார். போராட்டம் இல்லாம நீங்க ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இந்த ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இருக்கும்போது பாருங்க சொல்றாருங்க, வெதர் ஒருவேளை சிக்னஸ் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், பாவர்ட்டி இருக்கலாம், worry, அப்ரிசியேஷன் இருக்கலாம், the point in the word of God. இதெல்லாம் நீங்க எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இந்த வேதத்தில் இருக்கிறது. எதுக்கு? ஏன்னா போராட்டங்கள், ஸ்ட்ரகிள், அந்த போராட்டங்கள் ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால், இந்த சரீரத்தில் பிரச்சனை இருக்குமே ஆனால், எல்லாத்துக்கும் எங்கே தான் ஆன்சர் இருக்கு? இங்கே தான் ஆன்சர் இருக்கு. ஸோ இந்த வேதத்தை நீங்கள் விடாமல் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்க, ஒருவேளை மானக்கேடான வார்த்தைகள் கேட்டிருக்கலாம், வெட்கக்கேடான வார்த்தைகள் கேட்டிருக்கலாம், அகென்ஸ்டாக எது நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் விட எங்கே இருக்கிறது? அதற்கு எல்லாத்துக்கும் எங்கே விட இருக்கிறது? வேதத்தை விட்டுறாதீங்க, இருக பிடிச்சு கொள்ளுங்க. பாருங்க,
God has provides whatever you need in the word. இதில் தான் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை தேவன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். இந்த பைபிளில் இருக்கு. என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேளுங்களேன். ஆண்டவரே, இந்தந்த தேவைகள் இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இந்த வேதத்தின் மூலியமாய் உதவி செய்யுங்க. ஆயிரக்கணக்கான அந்த தேவன் சொன்ன நன்மையான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது, ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது. அதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க அதை என்ன பண்ணுவார்? அதை செய்ய ஆரம்பிப்பார். கடைசியில் you are key to your prosperity. நீங்களும் நான் யார் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் தான் கீ, சாவி, திறவுகோல். ஸோ நீங்களும் நானும் ஜெபிச்சு இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நான் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம், தேவனோடு அதிகமாய் பேசும்போது சாபத்தை கர்த்தர் உடைத்து அந்த ஆசீர்வாதத்தை திறந்திருந்தார். எங்களுடைய குடும்பம் ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு வாடகைக்கு வீட்டில் இருந்தோம். ஒரு கிழிஞ்ச பாய், டாய்லெட்டுக்கு தான் தண்ணியை கொண்டு போய் ஊற்றும், அதை தான் கிச்சனுக்கு கொண்டு வந்து அதில் தான் சில காரியங்களை பண்ண வேண்டியது இருக்கும். தரையில் படுத்திருப்போம். நைட்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக பூரா வரும். ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நட்டுவாக்காளி 2-3 வரும். சுடுகாடு பக்கத்துலேருந்து பாம்பு வந்தாலும் வரிசையாக தான் வரும். ஒன்று வந்தால் அடிக்கலாம், 2-3 வந்தால் எப்படி அடிக்க முடியும்? ஆண்ட்ரூஸும் ஜெமி இவ்வளோ தான் இருப்பாங்க, கொஞ்சம் இவ்வளோ இருப்பாங்க. நடுவில் படுக்க போட்டு 2 பக்கம் நானே என் ஒய்ஃபும் படுத்திருப்போம். நான் நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என் பிள்ளைகளை சுற்றி ஜாம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு செவுறு இருக்கும், அந்த இடத்துல செப்பல் போடுற இடம். அந்த இடத்துல வரும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த இடத்த உடன்றாரு. நம்ம எங்கே இருக்கிறோம்? வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைமு, செகண்ட் டைமும் நான் அப்படியே போயிட்டு பிள்ளைகளை சுற்றி நடந்துட்டு ஜாம் பண்ணிட்டு நாங்கள் போகிறேன். உடன்றாரு. 1000 ரூபா வீட்டு வாடகை. அடுத்து தேர்ட் டைமும் நான் போகிறேன், ஜாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகிறேன். உடன்றாரு. காலையில் எந்திரிச்சோன்னு மனைவிட்ட சொன்னேன், இது ஆண்டவர் உடைக்க சொல்கிறாரு. வாடகைக்கு வீட்டில் இருக்கிறோம், காலையில் வந்து இதை உடைச்சிட்டோம்னா காலையில் வந்து வீட்டுக்காரர் பார்த்தாருன்னா இருக்கிற பாயை தூக்கி போட்டார்னு எங்கேயா தூக்கிட்டு போவானு. இல்லை, ஆண்டவர் உடைக்க சொன்னார். உடைச்சி ஆகும். சுத்தியில் வாங்கி உடைக்கிறேன். அந்த பர்டிகுலர் பிளேஸை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை உடைச்சேன். அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மண் சட்டி, அதுக்குள்ளார மாட்டு கொழுப்பு, தகடு, சில காரியங்கள் இருந்தது. அதை எடுத்து அப்படியே சுடுகாடில் எரிஞ்சேன். எரிஞ்சிட்டு பாப்பா விளாண்டுட்டு இருக்க ஒரு க்ரீன் கலர் சின்ன குடத்தில் இருக்கிற வசனம்லாம் போட்டு அதை பேஸ்ட் பண்ணி விட்டேன். ஏன்னா நான் கொத்தனார் தானே, எனக்கு தெரியும். அதை முடிச்சு 11 மணிக்கு ஒருத்தர் கூப்பிடுறாரு, பாஸ்டர் எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் இங்கே வீட்டில் இருக்கிறேன். ஒரு குட்டியான எடுத்துட்டு என் வீட்டுக்கு வர முடியுமான்னாரு. எதுக்குங்க அண்ணே? ஐயா, குட்டியான கொடுக்கறதுக்கு காசு இல்லையா? நான் வர முடியாது. அதுக்கும் நான் காசு தரேன், எடுத்துட்டு வாங்கினாரு. ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், டைனிங் டேபிள் இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டில் கிடக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் சாபத்தை உடைக்கிறதற்கு வழிகளை சொல்லி தருகிறவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்காதீங்க, அழுதுட்டு இருக்காதீங்க, கூரைக்குள்ளே உட்காராதீங்க. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க சாபத்தை உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா சாபத்தை உடைக்க நீங்களும் நானும் முடியாது, என் பரிசுத்த ஆவியானவர் தான் முடியும். அன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா என் வீட்டுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சு. அன்னைக்கு நான் பாம்பை பார்க்கல, நட்டுவாக்காளியை பார்க்கல, பூரானை பார்க்கல. என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, ஆண்டவரே என் மக வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு 1 பவுன் நகை வேணுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. 1 இயர் ஆச்சு, வந்துட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிடுறோம். என் சொந்தங்களெல்லாம் அசிங்கமாக பேசிடுவாங்களே, கழுத்தில் ஒன்றும் இல்லைன்னு எல்லாத்துக்கும் சொன்னோம். அன்னைக்கு ஒரு தம்பி ஓடி வந்தான். ஒரு காகிதத்தில் ஒன்று மடித்து கையில் கொடுத்துட்டு, ஆண்டி இதை பாப்பா கழுத்தில் போடுவீங்களான்ட்டு சொல்லிட்டு போனான். பார்த்தா 4 பவுனும் $1 இருந்துச்சு. போட்டோம். அப்புறம் அந்த அவங்ககிட்ட அடித்து சொல்கிறா, 1 வாரம் கழித்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்க சொன்ன வார்த்தை, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சொன்னார், அது அவளுக்குரியது, அதனால் அவளுக்குரியதை நானும் நீங்கள் எடுக்க முடியாது, அது ஜெமிக்குரியதுன்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சாபத்தை உடைச்சா ஆசீர்வாதையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய நாமத்தில் சாபத்தை உடைங்க, ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர்
பெருக்கத்தின் ஆவியானவர் கூட இருக்கிறார். உங்களுக்கும் அதை தான் செய்ய போகிறார். பக்கத்தில் செய்யுங்க, இனி எதுக்குமே கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு பொங்கி வழிகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பெருக ஆரம்பிச்சிட்டீங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இப்பொழுது ஆஃபரிங் சாங் பாடப்படும். பாடுகிற வேளையில் கர்த்தருக்கு என்னுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நீங்கள் உதாரத்துமாய் போடும்படி உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஜீவன் தந்த என் இயேசையா, என்னை காக்க உலகில் வந்த உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண, உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண துடிக்கிறது என் மனது அனுதினமும். என் இயேசையா, எனக்காக ஜீவன் தந்த என் இயேசையா, எனக்காக உலகில் வந்து உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண, உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண துடிக்கிறது என் மனது அனுதினமும். நீதான் எந்தன் சொந்தம் என்று நாடி நின்றேன். துன்பம் என்னும் சோலைகளில் அன்பு என்னும் தென்றல் காற்று, துன்பம் என்னும் சோலைகளில் அன்பு என்னும் தென்றல் காற்று எந்தன் மீது வீசிடும் போது இனிமையும் புதுமையும் இதயத்தில் எழும். என் இயேசையா, என் நேச நேசையா, என் நேசையா, என் நேச நேசையா. நீர்தானே என் ஜீவன், என் வாழ்வில் புது கீதம், தேவா உந்தன் பாசத்தாலே இதயம் தந்தேன், நாத உந்தன் வார்த்தையாலே இனிமை கொண்டேன். நேசம் என்னும் அக்கினியில் ஆவி என்னும் என்னை சேர்த்து, நேசம் என்னும் அக்கினியில் ஆவி என்னும் என்னை சேர்த்து எந்த மீது ஊற்றிடும் போது கிருபையும் வரங்களும் அனுதினம் பெருக. என் நேசையா, என் நேச நேசையா, என் நேசையா, என் நேச நேசையா, என் நேசையா, எனக்காக ஜீவன் தந்து என் நேசையா, எனக்காக உலகில் வந்த உந்த நாமம் நானும் சொல்ல, உந்தன் சாயல் நானும் காண, உந்த நாமம் நானும் சொல்ல, உந்த நாமம் நானும் காண துடிக்கிறது என் மனது அனுதினம்.